பண்ணிக்கிற அந்த வண்டி எடுத்து பார் முழுசா சந்திரமுகியான மனைவி கங்காவே பார். ஐயோ ஐயோ ஏய் என்னடா நான் போட்டுக்கிறது தலையில போட்டுக்கிறா பொம்பளை போடுறதுல நம்ம தான் கிண்டல் பண்ண போறாங்கடா. உங்க எடுத்து போட்டுனா ஏன் போடக்கூடாதா? என் சட்டை எடுத்து நீ போட்டுன்னு இருப்ப. அதே மாதிரி உங்க எடுத்து நான் போட்டுக்கிறேன். ஏன் லேடிஸ் போட்டதை ஜென்ஸு போடக்கூடாதுன்னு சட்டமானா? நாங்கள் போடுற ஜீன்ஸ் பேண்ட் எடுத்து நீங்கள் போகிறீங்க, நாங்கள் யூஸ் பண்ணுற டிஷர்ட் எடுத்து நீங்கள் போகிறீங்க, அப்புறம் எங்களை மாதிரியே எல்லாத்தையுமே ஹேர் ஸ்டைல்லேருந்து வந்து உட்காந்துக்கிறீங்க. அப்புறம் லேடிஸ் யூஸ் பண்ணதான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா? நீ எல்லாம் நல்லா வருவடா, நல்லா வரு. அதுக்கு சொல்லலடா, நீ இப்படியே வெளியே போறா. உன்னை பார்த்தா பொம்பளைங்கலாம் கேலி பண்ணுங்கடா, சிரிக்குங்கடா, அவுட் ஜஸ்ட் போடா. எதே போட்டு போனால் எல்லாரும் சிரிப்பாங்களா? எவன் சிரிச்சா எனக்கு தான் வந்து அவன் சிரிக்கிறானுக்காக நான் காசு கொடுத்தலாம் வாங்க முடியாதுமா? ஏதோ ஓசியில் ஃப்ரீயாக கிடச்சிருக்கு எது போட்டுன்னு போகிறேன். அவன் சொல்கிறாங்கன்னு பார்த்துன்னு வச்சுக்க, நான் அப்புறம் காசு கொடுத்து வாங்கணும். அப்புறம் எனக்கு தான் அது கஷ்டமா இருக்கும். மானங்கட்ட மடப்பயல நீ மானுலடா, தலையில இருக்கிற பேனை பத்தி கூட பேசக்கூடாது. அப்படியே உனக்கு புரியுதா? இதை போட்டு பார்த்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. ஆமா உனக்கு ஏதாவது பிரச்சனை தானே? எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. நெஞ்சுக்குள்ள பட்டாம்பூச்சி வீட்டில் பொட்டில் வீட்டில் பூச்சி. ஆனா நீ சொல்றத வச்சு பார்த்தாலாம் அவன் என்ன கிண்டல் பண்றது? ஆம்பளைங்க ஜீன்ஸ் சட்டெல்லாம் எடுத்து நாங்க போட்டுக்கிறோம், டீ ஷர்ட் எடுத்து போட்டுக்கிறோம், சாக்ஸ் எடுத்து போட்டுக்கிறோம். அது மாதிரி தான் நீங்களும் போட்டுக்கிறீங்க. நான் என்ன இதுல கிண்டல் பண்றதுக்கு நாகுது? அவன் சொல்றது கரெக்ட் தான்.